பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி நீலகிரி மாவட்ட இளைஞரணி முன்னாள் தலைவர் பிரேமயோகன் தலைமையில் போதை ஒழிப்புணர்வு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். பாரத பிரதமரின் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் பாஜகவின் மாவட்ட இளைஞரணி முன்னாள் தலைவர் பிரேமயோகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். உதகை மலைப்பகுதி திறந்தவெளி விளையாட்டு மைதானத்தில் இருந்து துவங்கிய இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் தமிழகத்தில் மதுபானம் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி பேரணியாக சென்றனர். இதுகுறித்து பிரேமயோகன் கூறுகையில், தமிழகத்தில் மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் தங்களது எதிர்காலத்தை சீரழித்து வருகின்றனர். இதனால் பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து வெளியேறி விளையாட்டு மற்றும் கல்வியில் உயர வேண்டும் என தெரிவித்தார். இதில் பாஜகவின் மாவட்ட பொதுச் செயலாளர் தர்மன், மணிகண்டன், பேரன்பாடி நகர துணைத் தலைவர் பிரவீன்குமார், வாசு, மயில்சாமி, பாஜகவின் உதகை கிழக்கு மண்டல பொதுச் செயலாளர் மரங்கள் மணி மற்றும் மாவட்ட நகர மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதுவே தொடர்ந்தால் எங்கே போகும்? மதுவை